நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உண்மையும் காட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மையும் காட்சியம்மா, அதுதான் உண்மையும் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதை செய்த குற்றம் வேறு வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதை செய்த குற்றம் வேறு வேறு யாரம்மா. பறவைகளே மனதிற்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி வேறு எனக்கு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி வேறு எனக்கு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வாழும் மண்ணில் வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மையும் சாட்சியம்மா, அதுதான் உண்மையும் காட்சியம்மா. போகுறேன்
எஜமான கட்டளைப்படி இவ்வளவு நடந்து வந்து விட்டேன். எஜமானுக்கு சொந்தமான மயானம் எங்க இருக்கிறது தெரியவில்லை. அது ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அதுதான் எஜமானுக்கு சொந்தமான மயானமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதன் பாரபோட்டிடத்தில் அக்கினி பிடித்தது. எதிராக தெரிகின்றது, எதிராக தெரிகின்றது. இதுதானோ குடலை, ஐயோ இதுதானோ எத்தனையோ பெண்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது பார்த்தாயா? ஆண்டான் அடிமை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேரும் பேசும் மனிதர்கள் எல்லாம் பார்த்தேன். என்றுமே முழங்காத இடம் என்று கொண்டிருக்கிறது. அதையும் வாழ்க்கையில் பார்த்துவிடு என்று இந்த மயான கரைக்கு என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் இறைவன். ராத்திரி சிம்மாசனத்தில் அமர்ந்து 56 வருஷத்தையும் ஆட்சி புரிந்த நான் இன்று இந்த பலனற்ற பாடை கம்புகள் அமர்ந்து இந்த மயானத்தை காக்கும் அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தி வைத்தாய் இறைவா. என்ன செய்வேன்? ரத்தின சிம்மாசனத்தில் ராட்சியத்தை ஆண்ட மன்னன் செத்தவினம் சுடராகுமா இறைவா? திருவுள்ளம் இதுவாகுமா இறைவா? திருவுள்ளம் இதுவாகுமா? ரத்தின சிம்மாசனத்தில் ராட்சியத்தை ஆண்ட மன்னன் செத்தவினம் சுடராகுமா இறைவா? திருவுள்ளம் இதுவாகுமா இறைவா? திருவுள்ளம் இதுவாகுமா? நீரோடு விட்டானடா ரத்தின சிம்மாசனத்தில் ராட்சியத்தை ஆண்ட மன்னன் செத்தவினம் சுடராகுமா இறைவா? திருவுள்ளம் இதுவாகுமா? கையளவு உள்ள வைத்து ஆசை வைத்து இறைவா விளையாடி விட்டானடா, விளையாடி விட்டானடா. ரத்தின சிம்மாசனத்தில் ராட்சியத்தை ஆண்ட மன்னன் விதம் சுடராகுமா இறைவா? திருவுள்ளம் இதுவாகுமா? மயானம் வந்து ரத்தின சிம்மாசனத்தில் ராஜ்யத்தை ஆண்ட மன்னன் விதம் சுடராகுமா இறைவா? திருவுள்ளம் இதுவாகுமா இறைவா? திருவுள்ளம் இதுவாகுமா இறைவா? திருவுள்ளம் இதுவாகுமா? ஆண்டான் அடிமை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பெரும் பேசும் எல்லாம் பார்த்தேன். என்றுமே உறங்காத இடம் இந்த இடம்தான். இந்த இடத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாய் இறைவா. ஏன் எனக்கு இந்த நிலை இறைவா? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை?
ஏன் எனக்கு இந்த நிலை, ஏன் எனக்கு இந்த நிலை, இறைவா நீ தந்த துன்ப நிலை, ஏன் எனக்கு இந்த நிலை. கோவென்று அலறிடும் பேய்கள் சத்தம், கோவென்று அலறிடும் பேய்கள் சத்தம், ஒன்றே என் காதினில் வீழும் நித்தம், ஒன்றே என் காதினில் விழுகும் சத்தம். கோவென்று அலறிடும் பேய்கள் சத்தம், ஒன்றே என் காதினில் வீழும் நித்தம். ஆயோடு நரிகள் தான் எந்த சுத்தம், ஆயோடு நரி கண்டால் நல்லல் கூட்டம், ஆயோடு நரிகள் தான் எந்த சுத்தம். நான் பாவி உனக்கு எந்த செய்தி கூட்டம், ஏன் எனக்கு இந்த நிலை, இறைவா நீ தந்த துன்ப நிலை, ஏன் எனக்கு இந்த நிலை. படிக்கானோ பணியோ பன்னீர் தோவது, படிதானோ பணியோ பன்னீரானது, குளிர்வாடை வெஞ்சாமரம் வீசுது, குடிவாழ விற்பார்கள் மனம் சேர்ந்து, படிதானோ பணியோ பன்னீர் தோவது, குளிர்வாடை வெஞ்சாமரம் வீசுது, சுடு சாம்பல் உடலில் சந்தனம் போசுது, சுடு சாம்பல் உடலில் சந்தனம் போசுது, சுடலையில் இந்த சுடலையில் பிணவாடை மனம் வீசுது. எனக்கு இந்த நிலை, ஏன் எனக்கு இந்த நிலை, இறைவா நீ தந்த துன்ப நிலை, ஏன் எனக்கு இந்த நிலை. தூக்கும் பணி தந்தாய் பரம் மீதிலே, ஊருக்குள் பணி தந்தாய் பரம் நீயே, தூக்கும் பணி தந்தாய் பரம் மீதிலே, இந்த தற்பாரின் அலங்கோட இலை காவலே, இந்த தற்பாரின் அலங்கோட இலை காவலே, அவை தூக்கி சுமந்தேனே என்றோடினே, தூக்கி சுமந்தேனே என்றோடினே, கண் தூக்கம் அறிய வந்தோடினே, ஏன் எனக்கு இந்த நிலை. இறைவா நீ தந்த துன்ப நிலை, ஏன் எனக்கு இந்த நிலை. ஆண்டவன் அல்லும் பகலும் சிவனே 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 என்று பூசித்த எனக்கு இந்த தண்டனையாம். அரிச்சந்திர மன்னன் நாட்டை இழந்தான், மனைவி மகனையை விலை கோரி பெற்று தானும் முறையென கடுமையாகி மயானத்தில் வந்து சிவனே 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 என்று உன்னையே நினைத்து அழுது புலம்புகிறான் என்று அந்த இறைவிடத்தில் சென்று எனக்காக தூது சொல்வதற்கு இங்கே யாருமே இல்லையா? அதோ ஆகாய வீதிகளிலே ஓடித் திரிகின்ற மேகங்களே, பாடித் திரிகின்ற பறவைகளே, நீங்களாவது எனக்காக தூது சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? ஆகாய வீதியிலே, ஆகாய வீதியிலே பறந்து செல்லும் பறவைகளே, ஆகாய வீதியிலே பறந்து செல்லும் பறவைகளே, நீர்களிலே போவீரோ இவனைத்தான் காண்பீரோ, நீர்களிலே போவீரோ சிவனைத்தான் காண்பீரோ, தூது சொல்ல மாட்டீரோ என் மக்களையை கேட்பீரோ. ஆகாய வீதியிலே நாய்நரிகள் பேய்க்கனகு நாற்புறமும் சூழ்ந்திருக்க, நாய்நரிகள் பேய்க்கனகு நாற்புறமும் சூழ்ந்திருக்க, வாய் உடம்பி தனிமையிலே
விட்டான் பிள்ளை விட்டான் உடையனிடம் தன்னை விட்டான் என்னை விட்டான் பிள்ளை விட்டான் உடையனிடம் தன்னை விட்டான் பெருமானே உன்னையன்றி ஒரு துணையும் இல்லை என்றான் பெருமானே உன்னையன்றி ஒரு துணையும் இல்லை என்றான் ஆகாய வீதியிலே பறந்து செல்லும் பறவைகளே நீர்களிலே போவீரோ இவனைத்தான் காண்பீரோ தூது சொல்ல மாட்டீரோ கதையை கேட்பீரோ தூது சொல்ல மாட்டீரோ என் சொந்த கதையை கேட்பீரோ கதையை ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது என்ன சத்தமாக இருக்கலாம் ஐயா யார் ஐயா தாங்கள்? நாங்கள் தானையா இந்த சுடுகாட்டிலே வாழக்கூடிய பேய்கள். இங்கு வரும் மனிதர்கள் அனைவரும் எங்களை பார்த்தால் பயந்து ஓடி விடுவார்கள். தாங்கள் மட்டும் தைரியமாக நின்று கொண்டிருக்கிறீர்களே ஐயா. எங்கு பிறந்தீர்கள், எங்கு வளர்ந்தீர்கள்? தாங்கள் வரலாறை கேட்க ஆசைப்படுகின்றோம் ஐயா. ஐயா என் வரலாற்றை கேட்க வேண்டும் என்றால் மறைந்திருக்க வேண்டும். மறந்திருக்கின்றோம். எப்படி மறந்திருக்க வேண்டும்? மரத்தின் கிளைகளில் இலைகளோடு இலைகளாக மறைந்திருங்கள். என் சரித்திரத்தை கூறுகிறேன். அப்படியே மறைந்திருக்கின்றோம், கூறுங்கள். எத்தனையோ தெய்வீக சிந்தனை மனிதர்கள் நாம் இருக்கும் பொழுது இறைவன் அந்த பேய்களை வைத்து என கதையை கேட்க வைத்திருக்கிறான். பேய்களிடத்தில் தான் கதையை சொல்ல வேண்டும் என்று இருந்தால் அதிகம் சொல்லுகிறேன். கவனமாக கேளுங்கள். பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடும் பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடும் துறந்தனர் சுகமும் துக்கத்துக்கேடனும் சொல்லும் கண்டேன் கரந்தனை கூப்பி உடலையை காக்க கனிவு கொண்டேன் மரம் தந்து உன்னடி கீழாக நிறுத்தியனை வாழ்விப்பாயே இறைவா என்னை வாழ்விப்பாய். யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை மறந்தும் வேலை அரணிடம் யார் போய் சொல்லுவார் சொல்லுவார். போய் சொல்லுவா பாதனிலேயல் பத்தினியை பிரிந்து பாலனையும் மறந்து பெற்ற பாதனையும் மறந்து பரிதவியும் நிலையார் போய் சொல்லுவா என்ற ஏழை பருந்து தேனை அரணிடம் யார் போய் சொல்லுவா சொல்லுவார். இதற்கொரு முடிவில்லையா இதற்கொரு முடிவில்லையா இலைக்கு மேலோ அளவில்லையா ஏதும் இல்லாமல் சிங்கோலை இழந்தேன் யார் போய் சொல்லுவா இதுதான் நீதியா? இதுதான் நீ செய்த தர்மமா? இறைவா,
ஈசா இது தர்மமா ஈசா இது தர்மமா ஈசா இது தர்மமா ஈசா இது தர்மமா ஆற்று வெள்ளம் பருவி விளங்கும் பேசிய வெள்ளமும் மறுபடி ஒன்றவன் தல்லரும்புகளரை சந்திர பெயர் வல்லல் வல்லுரை அயல் மன்னர் மன்னரே எனது ராசாங்கம் ஆனது போய் எனது ராசாங்கம் ஆனது போலே ராசாங்கம் ஆனது போய் இப்போ நீ சாங்கம் ஆனவை தாய் தெய்வமே தெய்வமே அங்கம் பங்கம் கலிங்கம் குருவிந்தம் கொப்புரம் கோசரம் புராணமும் புனமதி வெஞ்சயம் கொல்லம் மேற்பாலம் நடனம் கெங்கனம் கேகேயம் கேரளம் பல்லவம் சிந்து சீனம் சோனகம் திராவிடமும் துருவமும் துந்தரமும் தீர்க்கமும் சோழயபுரம் மங்காளம் சிங்களம் கம்பீரம் பிராதகம் வாழபுரம் துங்காசம் மலையாளம் காம்போசம் காந்தாரம் பாண்டியம் பாஞ்சாலம் கடாரம் வடபிரதேசம் தென்பிரதேசம் மத்தமகண்டம் அயோத்தி என்ற நாட்டை நான் ஆண்டதும் போய் நாட்டை நான் ஆண்டதும் போய் காட்டைக்கு ஆடவை தாய் தெய்வமே தெய்வமே ஆதிக்கு தக்க நரவன் சுவனையான மலை மலர்ந்து சுவரணியானப்படும் தனக்கு மகப்பிரளத காரணத்தினால் கவரி குணமடி சிரித்து 27 பெண்களை பெற்றெடுத்து 27 பெண்களுக்கும் அசிபடி பரணி கிருத்திகை ரோகிணி விசேஷம் திருவாதிரை பூசம் பூசம் ஆங்கிலியம் மகம் பூரபத்திரம் அஸ்தம் சித்திரை சுபாரி அனுசம் கேட்டை மூலம் பூரம் முராளபுத்திரம் திருநூர்மைத்தம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று 27 பெண்களுக்கு நாம் அமைத்து நாள் ஒரு மேனியம் பொழுது வண்ணமாக வளர்த்து பெண்கள் தக்க பருவம் வந்தவுடனே 16 கலையுடைய சந்திரனை அழைத்து 27 மாதங்களையும் மனம் செய்து கொடுத்து ஏகபோகமாக இளமிடத்த கணபதி என்று சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். ஈசா இது தர்மமா ஜெகதீசா இது வர்மமா ஈசா இது தர்மமா சந்திரன் இருப்பிடம் சென்றவுடனே அழகிலே சிறந்த மாத்திரம் என்பட்டு வந்ததனால் மற்ற 26 மாதர்கள் மனம் வருந்தி தந்தையாகிய தக்கனத்தில் வந்து வருகிறார். தக்கனுக்கு கோபம் வந்து அப்படியா செய்தான், இப்பொழுது அவரது பூரா கடைகளும் ஈனமாக போகட்டும் என்று சாபமிட்டார். சாபமிட்டவுடனே சந்திரன் சோரச கலைகள் அத்தனையும் இழந்து இருளில் மூழ்கினார். இருளுவதை கண்ட மாதர்கள் மனம் வருந்தி தந்தையாகிய தக்கனிடத்தில் வந்து வருகிறார். தக்கனுக்கு கோபம் வந்து அப்படியா செய்தான், இப்பொழுது அவனது பூரா கலைகளையும் ஈனமாகிவிட்ட காரணத்தினால் தாங்கள் வந்து கூறியதால் சாபத்தை நிவர்த்தி செய்கிறேன் என்று ஒரு பக்கம் கலைகள் தேயவும் மறுபக்கம் கலைகள் வளரவும் என்று சாப விமோசனம் கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். சாபமிட்ட காரணத்தினால் பூலோகத்தில் 12 ஆண்டுகள் மழையில்லாமல் வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலத்தை சந்திரன் சகிக்காது எங்கும் நீராட ஜலம் இல்லாததால் தன் பத்தினிமார்கள் 27 பேர்கள் அழைத்து பூலோகம் வந்தார். பூலோகத்தில் கபத மரிசிகள் நீராடக்கூடிய திருக்குளத்தில் ஜலம் நிறைந்திருப்பதை பார்த்து தானும் மாதர்களும் நீராடி சந்திர மண்டலம் சென்றார்கள். மறுநாள் காலையில் கவதமரானவர் திருக்குளத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கே கனிந்த புஷ்பங்களும் உதிர்ந்த ரோமங்களும் நீரனைத்தும் மஞ்சள் நிறமாக இருப்பதை பார்த்து கோபமுற்று இந்த திருக்குளத்தில் யாரோ நீராடி சென்றிருக்கிறார்கள், இனி என்னையின்றி இந்த திருக்குளத்தில் ஆண்கள் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாகவும் போர் கிடப்பது என்று சாபமிட்டார். சாபத்தை அறியாத சந்திரன் மறுநாள் காலையில் தன் பத்தினிமார்கள் 27 பேர்கள் அழைத்து வந்து அந்த குளத்தின் கரையில் நிறுத்திவிட்டு முதலில் தான் மட்டும் இறங்கி நீராடி மூழ்கி எழுந்தான். மூழ்கி எழுந்த சந்திரன் அழகிய பெண்ணுருவாக மாறி கரைக்கு வர பெண்கள் கண்டு மனம் மருந்தி ஸ்ரீமன் நாராயண நோக்கி தபம் செய்ய தபத்திற்கு மகாவிஷ்ணுமனார் அங்கு வந்து பெண்ணுருவாய் என்ற சந்திரனை பார்த்து அவளிடத்தில் கொஞ்சம் பேசி மறைமுகமான சோழை மனத்தில் அழைத்து போய்கூட மகா பாதகனாகிய நான் பிறந்தேன். ஈசா இது தர்மமா ஜெகதீசா இது வர்மமா ஈசா இது தர்மமா
இருந்த சந்திரனை மீண்டும் திருக்குளத்தில் மூழ்கும்படி செய்து சுயமுருவை கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். அந்த வனத்திலே வசிக்கின்ற கௌதமரை அழைத்து குழந்தையாகி என்னை கொடுத்து இவன் மகா சத்தியவந்தன் தந்தாரம் என்று பிரதாரம் வச்சிக்க மாட்டான், மெய்யன்றி பொய் சொல்ல மாட்டான், 56 தேசத்தையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக வருவான், திருச்சங்கிதாசன் வேட்டைக்கு வருவான், அவனிடத்தில் இவனை கொடி என்று உத்தரவு செய்து இவன் அரியாகி எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடியினால் இவனுக்கு அரிச்சந்திரன் என்று பெயரிட்டு அடைக்கும்படி சொல்லி சென்ற பேரையும் நான் இழந்தேன் சொந்த ஊரையும் நான் அதன்படி திருச்செகிறார் வெட்டுக்கு வருகிற குழந்தையை என்னை கொடுக்க நான் ஒரு வேலையும் பொழுது வண்ணமாக வளர்த்து எனக்கு தக்க பிராயம் வந்தவுடனே 56 தேசத்தையும் மகடாபிஷேகம் செய்து வைத்து என்னை வளர்த்த எனது வளர்ப்பு தந்தையாகிய திருச்செங்கவும் சொர்க்க பதவி அடைந்தார். நான் நாட்டை நீதியோடு ஆண்டு வருவதற்கு கரத்திலே செங்கோல் பிடித்தது போய் அவன் சுடுகோல் பிடிக்க வைத்தாய் நான் நாட்டை நீதியோடு ஆண்டு வருகிறேன். 2 யாத்திரிவாசிகள் வந்தார்கள். எங்கெங்கு சென்றீர்கள், என்ன விசேஷம் என்று கேட்டேன். கண்ணமாபுரியிலே மகளிர் சந்திரமதி மாலை சூடும் மங்கையான சொல்ல அதே சமயம் சுயவர ஓலையும் வந்து சேர்ந்தது. உடனே ரதத்தை சுத்தப்படுத்தி கண்ணமாபுரி புறப்பட்டு சென்று சுயவர மண்டபத்தை அடைந்து எனக்குரிய ஆசனத்தில் அமர்ந்திருந்தேன். சந்திரமதியானவள் இரு கரத்தில் மாலை ஏந்தி என் முன் நோக்கி வர அவள் கழுத்தில் மாங்கல்யம் பளீர் 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 என்று மின்ன எனக்கு கோபம் வந்து மதிதிய மன்னனை அழைத்து ஏற்கனவே திருமணம் முடித்து கொடுத்த இம்மாதுக்கு மீண்டும் சுயவரம் வைத்திருப்பது எங்களை எல்லாம் அவமானப்படுத்தவா என்று கேட்க உடனே மதிதிய மன்னன் மற்ற தேசத்தரசர்களை பார்த்து இந்த ஹரிச்சந்திர மன்னன் என் மகள்களத்தில் மாங்கல்யம் இருப்பதாக கூறுகின்றானே, உங்களுக்கு எல்லாம் தெரிகிறதா என கேட்க மற்ற தேசத்தரசர்கள் எல்லாம் என்னை பார்த்து நகைத்தார்கள். ஆகாயத்தை நோக்கி அசிரி தோன்றி அடே ஹரிச்சந்திரா, இவள் பிறக்கும் பொழுது மாங்கல்யத்தோடு பிறந்தவள். இந்த மாங்கல்யம் யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிகிறதோ அவன்தான் இவளை மணக்க தகுந்தவன். இது உன்னுடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிந்தபடியினால் நீயே மனம் செய்து கொள், சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்ல நான் ஆனந்த சந்தோஷத்தோடு சந்திரமதியை மாலை சூடி கோசலை நாட்டுக்கு அழைத்து சென்று நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த காலத்தில் எனக்கோ ஆண்மகனை பெற்றெடுத்தார். ஈசாயிது கர்மமா ஜெகதீசாயிது வர்மமா, ஈசாயிது கர்மமா. ஆண்மகன் பிறந்து விட்டான மகிழ்ச்சியில் 7 நாட்கள் களஞ்சியத்தை திறந்து வைத்து அள்ளி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி மேலும் வேதபராயணங்கள் போதி நான் பெற்ற மகனுக்கு லோகிதாசன் தேவதாசன் என்று பெயரிட்டு அழைத்த புத்திரனை மறந்தேனே பத்தினியை வர்மமா, ஈசாயிது தர்மமா. ஆதியிலும் அடிமை அல்ல, ஜாதியிலும் அடிமை அல்ல, பாதினால் அடிமையாகி மயானத்தை வந்த பரிதி வைக்கும் அடிமை கொடுத்து விட்டாய் இறைவா. ஆதியிலும் அடிமை அல்ல, ஆதியிலும் அடிமை அல்ல, ஆதியிலும் அடிமை அல்ல, ஆதியிலும் அடிமை அல்ல, ஆதியிலும் அடிமையாய் நான் என்னை ஆதியிலே அடிமையாய் நான் என்ன செய்வேன் ஆதியில் அடிமையாய். பாராட்ட மன்ன வந்து பரிந்தடிமை செய்தது போய், பாராட்ட மன்ன வந்து பரிந்தடிமை செய்தது போய்
காசு வாங்கலாய் நான் என்ன செய்வேன் கொள்ளை காசு வாங்கலாய் நான் என்ன செய்வேன் கொள்ளை காசு வாங்கலாயே நான் என்ன செய்வேன் கொள்ளை காசு வாங்கலானே தரணியை படுத்தவனை தட்டி நான் எழுப்பினேன் தரணியை படுத்தவனை தட்டி நான் எழுப்பினேன் பாதையிலே அடிமையாய் நான் என்ன செய்வேன் பாதையிலே அடிமையாய் நான் என்ன செய்வேன் பாதையில் அடிமையானே வேயினங்களே கேட்டீர்களா என் கதையை ஐயா தாங்கள் சரித்திரத்தை கேட்டவுடன் பேய்களாக திருந்த நாங்கள் புண்ணிய சொர்க்க பதவி அடைந்து விட்டோம் ஐயா. ஆமா, தாங்கள் கொண்ட சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் வாழ்க கீர்த்தி ஓங்குக சத்தியம் வாழ்க கீர்த்தி ஓங்குக இறைவா இந்த பேய்களை வைத்து கதையை கேட்க வைத்திருக்கிறாய் என்று சிறிது மனம் வருத்தமடைந்தேன். ஆனால் எனது நண்பன் சத்தியகீர்த்தியை என் நினைவுக்கு கொண்டு வருவதற்காகவே இறைவன் அந்த பேய்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றான். எனது அன்பன் சத்தியகீர்த்தியை எப்படி காணப்போகிறேன், எவ்வாறு பார்க்க போகிறேன் இறைவா, எப்படி பார்ப்பேன்? பச்சை கிளியான பறந்தே நான் தேடுவேன் படிவரும் தென்றல் ஏறி ஓடுதே பச்சை கிளியானால் பறந்தே நான் தேடுவேன் பாடி வரும் திங்கள் தேரேறி ஓடுவேன் இடம் தானே சென்னை மாடத்தானே சென்ற இடம் தானே சென்னை மாடத்தானே ஏதி சொல்ல யாரும் ஒரு சொல்ல காணே கண்களே இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுமோ நம்மை ஒன்றாய் கொண்டு கேட்குமோ கண்களில் இருந்தோ என்று உம்மை கண்டு பேசுமோ இடம் யாவும் இளம் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போல தோணுதே இந்த இடம் யாரோ நிழல் போலே தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போலே மோதுதே மன்னன் அங்கே மந்திரியை மன்னன் அங்கே மந்திரியை ஆனவன் நானோ உயிர் வாழ்க்கையே கண்ணே என்று உம்மை கண்டு பேசுமோ நம்மை ஒன்றாய் கொண்டு கேட்குமோ கண்களே இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுமோ உன்னை கண்டு பேசுமோ இந்த மயானத்திற்கு வந்து எவ்வளவு துன்பம் எவ்வளவு இன்னல்கள் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று
மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும் காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்து விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் கோட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் ஆடி விளக்குகிட்டோ கடமை என அழைத்தோ நான்கு விளக்குகளே தினம் நாட்டியமாடுகின்றோ மனிதன் நினைப்பதுண்டு வாழும் நிலைக்கும் என்று விதியின் தடங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் விதிகின்ற ரகளிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் அதையும் மயங்குதடா சிறு மனம் கலங்குதடா மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா கொடுப்பு எதுவும் இல்லை என் குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று பித்தனை போல் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் காவலை கவனிக்காமல் காவலை கவனிப்போம் பகிரன் பகிரன் தெய்வமே மயானம் காக்க போகிறேன் போகிறேன் தெய்வமே போகிறேன் போகிறேன் தெய்வமே மயானை காக்க போகிறேன் போகிறேன் தெய்வமே பெருசு வாப்பா என்ன எப்ப தப்பு எப்ப எப்ப வாங்க கொஞ்சமாக அறிவோம் ஒரு நாராயணா சுனதேவா வாசுதேவா அறிவோம் 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 ஐயப்பரி நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா அறிவோம் ஒரு நாராயணா சுனதேவா நாராயணா போல நடத்த தாடி போலத்தோம் கையில் கொண்டு போல நடத்த தாடி போலத்தோம் கையில் கொண்டு அஞ்சமும் புரட்டி காப்பு பார்ப்போம் ஐயத்தோடி அறிவோம் 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 ஐயப்பரி நாராயணா அச்சுதானந்த வாசுதேவா அரிசி வேணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் பருப்பு வேணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் அதற்கு எத்தனை நாள் வேணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் அதற்கு பிஞ்சு கத்தரிக்காய் வேணும் பிஞ்சு கத்தரிக்காய் வேணும் பிஞ்சு 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 கத்தரிக்காய் வேணும் பிஞ்சு கத்தரிக்காய் வேணும் உருட்டி 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 அதை உருட்டி உருட்டி விழுங்க வேண்டும் அறிவோம் 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 நாராயண அற்புதானந்த வாசி நாராயண 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 காடு வா வாங்குது வீடு போ வாங்குது ஆமா போகும் தானே எதுக்கு இருக்க என்ன மைசூருக்கு நான் போக ஏயா சரி போகும் தானே காண பக்கம் எதுக்கு எங்க போக வேண்டியவன் பூரா இங்க ஊர்ல இருந்துட்டு இருக்கான் ஊரா சரி நான் எதுக்கு போகணும் என்ன
நேக்கு சொத்துலையும் குறைச்சல்ல, சுகத்திலையும் குறைச்சல்ல. அப்புறம் என்னங்க சொத்துனா தெரியுமோ? என்னென்ன சொத்து வச்சிருக்கீங்க அப்படி நீங்க? சொத்துனா நம்ம சொத்துன்னு போற வரைக்கும் தான் சொத்து. சரி. சொத்துன்னு போயிட்டோம்னா சொத்து நமக்கு. அது சரி. சுகம்னா தெரியுமா? சுகம்னா தெரியாது எனக்கு, சத்தியமா தெரியாதுங்க. கொஞ்சம் கூட இத்தனை கூட தெரியாது. சுகம்னா சொல்லுங்க. பொம்நாட்டி. பொம்நாட்டியா? பொம்நாட்டி என்ன சுகம்? 7 பொம்நாட்டி. யாருக்கு? எனக்கு தான். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஏன் 7 கொண்டாட்டியா? ஏன் உனக்கு ஏன் பொறாம இருக்கிறது? ஒரு கொண்டாட்டி வச்சு ஆளம்ல. அது உமக்கு. நேக்கு இன்னும் 7 பத்தல. என்ன 7 பத்தலையா? இந்த தாத்தாக்கு இன்னமா கம்பு வேலை செய்யுது. இன்னும் பின்னால வரிசையில நின்னு இருக்கான். யாரு? என்ன கட்டிக்கிறதுக்கு. என்ன அப்படி உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படி? நரைக்க தானடா அம்பி விரைக்கும். நல்லா விரைக்குது. கம்ப பிடிச்சு நடக்கும் போது உங்களுக்கு விரைக்குது. அந்நேரத்துல விரைக்கும். கம்ப பிடிச்சு நடந்தாலும் கொஞ்சம் தெம்ப பிடிச்சு நடக்கிறல்ல. அது சரி. நம்ம கம்பு எப்படி? நம்ம கம்ப பிடிச்சி நல்லா இருக்கு. அதுக்கு அங்கே கம்புதான் வளைஞ்சு போய் கிடக்கு. அது சரி. 7 பொம்நாட்டி. 7 பொம்நாட்டியா உங்களுக்கு? சொல்லுங்க தாத்தா. எதுக்கு பிள்ளை? ஒரு 10-30 பிள்ளை இருக்கும்னு நினைப்பேன். ஆமா, 7 பொம்நாட்டி வச்சிருக்கீங்க. அவர் 30-40 ஆச்சு வச்சிருக்கீங்களா தாத்தா? அதானே காணி இல்ல. அதான விஷயம். அங்கதானே விஷயம் இருக்கு. இப்ப வாங்க வழிக்கு. அதாவது அவ முக்கியம் தான் பாக்குறா. சரி, நான் நக்கியும் தான் பாக்குறேன். என்னது? நக்கி லேகியத்தியா? நக்கி நாக்கலாம் மொட்டையா போச்சு. யாரு நாக்கு? உங்க நாக்கா? அப்புறம் உங்க நாக்கா? அது சரி. அதுக்காக பிள்ளைங்க இல்லையேன்னு நான் கவலைப்படல. கை வேலை பார்க்க ஒருத்தனை வச்சிருக்கேன். நல்லா இப்பதான் சொன்னீங்க. என்ன நீங்க கை வேலை பாக்குறீங்களா? இல்ல, நானு என்னால பார்க்க முடியாத கை வேலைகளை மாத்தி பாக்குறதுக்கு. உங்களுக்கு எதுவும் கிடையாது. அவரு தான் உங்களுக்கு ஒத்தாசை பண்றாரா? இல்ல, நானு ஓட நடக்க அந்த கடகண்ணிக்கு போக வர. அப்படி? ஆமா. பத்தல பாக்க ஏதாச்சும் வாங்கி கொடுக்கற மாதிரி வச்சிருக்கேன். அவளுடைய நாமதேயம் முத்தையா. ரொம்ப சுறுசுறுப்பான பையன். என்ன சொல்றீங்க? ஏப்பா, ரொம்ப வெடுக்கு சுடுக்குன்னு வேலை. அடே அப்பா, சின்ன பையன் இல்லையா? ஆமா. நான் ஏன் புள்ள பெத்துக்கல தெரியுமா? ஏன் எதனால பெத்துக்கல? புள்ள பெத்தவா யாரு சந்தோஷமா இருக்கா? என்ன எப்படி சொல்லி? யாராவது ஒருத்தல சொல்லுங்க. என்ன எப்படி சொல்லி விட்டீங்க நீங்க? தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். எதுக்கு பிள்ளைய பத்திரமா கண்ணீரை வலிக்க? அது சரி. இல்ல அப்படியே தப்பி தவறி பத்திரம்னா கொண்டு நம்ம அநாத ஆசிரமத்துல சேர்த்து விடுறதுக்கா? அப்புறம் அதனால யோசிச்சு பார்த்தேன். சரி, நம்ம பிள்ளைய பத்தா சந்தோஷமா இருக்க முடியாது. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். 7 பொண்டாட்டி கட்டினீங்கல்ல, 7 பொண்டாட்டி உங்களுக்கு எதை பார்த்து ஆசைப்பட்டாருங்க? ஏன் இதை பார்த்துட்டேன்? உங்களுக்குதான் இது இல்ல, இதை பார்த்துதான் சொத்தை பார்த்து நான் அப்படி சொல்லுங்க. ஆமா, புள்ள பத்தா சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி, குழந்தைய பத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பொம்நாட்டி நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியாதோ? ஆமா, நம்மள அப்புறம் கவனிக்க மாட்டா. என்ன சொல்றீங்க? பிள்ளைய தேங்க கவனிச்சுக்குவா. இது மழுப்புற மாதிரி இருக்கு. உண்மைதாங்க. ஏய், அதுக்கெல்லாம் அப்பவே ஒரு பாட்டு பாடி வச்சுட்டான். என்ன பாட்டு அது? கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, இருவருக்கும் இடையினிலே பிள்ளை வந்து படுப்பானோ, உன்னை ரகசியமாய் தொடும் போது குரல் கொடுத்து விழிப்பானோ. எப்பவாவது ஒரு நாளைக்கு லப்ப ஆசை வந்து தொட்டோம்னா இந்த ஊடால வீட்டுல கெடுத்தப்படுவான். இது நாள்தான் வேணாம், 7 பொம்நாட்டி வச்சு என்ஜாய் பண்ணுவோம். அப்படி என்ஜாய் பண்றீங்களா? அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். சரி, இப்ப இந்த கை வேலை பாக்குறவன கூப்பிட போறேன். உங்களுக்கு கை வேலை பாக்குறவன? அப்படி என்னால பார்க்க முடியாத வேலையில பாக்குறவன கூப்பிட போறேன். கூப்பிடுங்க பாப்போம். ஏம்பி இல்ல, இது வந்து பிராமண வாழ்வாக்கியம். சரி, ஏம்பி அப்படின்னா என்னுடைய தம்பி. அப்படியா? ஊம்பி அப்படின்னா உன்னுடைய தம்பி. நீங்க ஊம்பின்னு சொல்லுங்க. இல்ல கேக்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்க வெண்ணே? வாயேண்டா, என்ன கூப்பிட்டீங்க? எங்க நக்கிறவன்? இங்கதான் நக்கிறேன். எங்க நக்க சொல்றீங்க? இங்க நிக்கிறேன். தாத்தாவுக்கு தள்ளி நின்னா தெரியாது. சரி,
வாய் எப்படி உங்க வாயை பிடிக்கவா? வாயை பிடிக்க வாய் இப்படின்னு அங்க பக்கத்துல வரவா? வாரு. என்ன தாத்தா எங்க வருது? என்ன தாத்தா ஏன் இப்படி? அம்பி தாத்தா உன்னை ஏன் தெரியுமா செல்லமா வச்சுட்டு இருக்கேன்? என்ன தாத்தா எதுக்கு? பிள்ளைக்கு பிள்ளையா உன்னை நான் வச்சிருக்கேன். உன்னை நான் தான் என்னடா வச்சிருக்கேன். என்ன வச்சிருந்து என்ன செய்ய போறீங்க நீங்க? ஏண்டா பிள்ளைக்கு பிள்ளையா வச்சிருக்கீங்க அம்பி. தாத்தா வந்து நாளைக்கு ஆயிடுத்து. ஆசிரமத்தை எடுத்து போடு. இந்த வார இருங்க. போட்டுண்டியா புதியா போட்டுவா. போடு. வேலைக்காரன் நோனி. நோனியா? வேலைக்காரன் நோனி. வேலைக்காரன் இப்படி திருப்பி போடுறா. அப்படி திருப்பி விடவா? உட்காருங்க. ஒன்ன சொல்ல குத்தம் இல்ல. என் ஆத்துல உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன் பத்தியா? ஏன் செருப்ப கலந்து ஏன் தலையில நானும் அடிச்சுக்கணும். அடிச்சுக்குங்க. உட்கார்ற மாதிரி போடுறான். இப்படி 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 அம்பி தாத்தாவால வெடுக்கு சுடுக்குன்னு உட்கார முடியல, எதிர்க்க முடியல. புடிச்சு வைக்கிறியா? எதை பிடிக்க? இடுப்ப புடிச்சு அதுல வைடா. இடுப்ப புடிச்சு மெதுவா உட்காருங்க. அப்பா எத்தனை நாள் அடப்புரிஞ்சு தெரியலையே. ஏண்டா புடியா? என்ன அது? அது என்ன நினைச்சுட்டு இருக்கா? என்னது இது? என்னது அது? குசு. ஐயோ கண்ணத்துல போடு. கண்ணத்துல போடவா? உன் கண்ணத்துல. சரி சரி. அத குசுன்னு தப்பா சொல்லாத. ஏன் தாத்தா? வாய்வு பகவான்னு சொல்லு. அதேப்பா இவரு குசு போடுவாரா? அது வாய்வு பகவான். நீ போட்டா தான் குசு. சரி. என்ன மாதிரி பெரியவாள் போட்டா வாய்வு பகவான். இனிமே பகவான் போனா தொட்டு தரிசனம் பண்ணிக்கிறணும். சரியா? அம்பி ஒரு தாக்கோள்றா. என்ன தாத்தா? எங்கடா நம்ம காலகட்டி எங்க? வேத பாராயணங்க விட்டு சொன்ன. ஆமா. நீ வந்துட்டு அவ எங்க இருக்கா? இருக்கா. யாரு கட்டிய? என் பொம்முனாட்டி காலகண்டி 7வது மாமி. உங்க பொண்டாட்டிய தானே கேக்குறீங்க? அப்ப ஏன் உன் பொண்டாட்டிய வாங்கட்டு? உங்க பொண்டாட்டி தான். உங்க பொண்டாட்டி இந்த வேற இது ஒண்ணுவாக இல்ல. வேத பாராயணம் கேட்க விட்டு சொன்ன. அங்க போன இடத்துல அங்க ராமானுஜன்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா அவர். ஆமா அங்க போய் படுத்துட்டாங்க. ராமானுஜன் போய் படுத்துட்டாளா? ஆமா. அவன் முழு களவாணி பைய, பொம்பளை வரைக்கும் பைய. பொம்நாட்டிய கண்ணா அவனுக்கு ஒரு மாதிரி அவன் மேல ஊருக்குள்ள ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கான். ஆமா. அவ ஆத்துல போய் நீ படுக்க போட்டுதே சும்மா விடுவாளா? இல்ல. உயிரில நான் போக முடியுமா? இல்ல. போனா எல்லாரும் என்ன சொல்லுவா? போனா சீமா பேசுவாங்க இல்ல. ஆமா. டேய் தாத்தா அவளை இங்க இழுத்துட்டு வா. இழுத்துட்டு வரவா? அவ கால முடியணும். கால் ஒடியணுமா? அவ கால முடியணும். இல்ல என் கோல முடியணும். நக்கி பாக்குறியா? எதை நக்க சொல்றீங்க? இன்னைக்கு பாக்குறியாடா? அதையும் பாப்பா. அவ இங்க வந்தான்னா என்னைய கேட்காம அவளை உள்ள விடாத. எதுக்குள்ள விட? அகத்துக்குள்ள. அகத்துக்குள்ள முத்தத்தோட நிறுத்திக்க. எந்த முத்தம்? முத்தம்னா எந்த முத்தம்? வாய பாரு. முத்தம்னு மூதேவி. அப்ப விடக்கூடாதுன்னு சொல்றீங்க. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கா? வேத பாராயணம் புண்ணிய சரித்திரத்தை கேட்டா புத்திர சந்தானம். அம்மா சரியா? அப்படித்தான் சொன்னாங்க. ராமானுஜத்துக்கு எல்லா பொம்னாட்டியும் போனாங்க. அப்புறம் ஒன்னையும் அழைச்சிட்டு போச்சு. நான் கூட போனேன். நான் தான் கூட்டு போனேன். கூட்டி கொண்டு இங்க படுக்க போட்டு வந்துட்டேன். பொண்டாட்டிய கூட்டு போய் கூட்டி போனது நீ. நான் உனக்கு அம்மா மாதிரி. எனக்கு அம்மா மாதிரி. அவளை கூட்டி போய் அங்க போய் அப்படி விட்டுட்டு வரலாமா? கூப்பிடணும்ல. மாமி அந்தி பொழுதாயிடுத்து அகத்துக்கு வாங்கோ அப்படின்னு கூப்பிடணும்ல. நான் கூப்பிட்டேன். அவங்களுக்கு அங்கதான் படுக்கிறதுக்கு பிடிக்குதான். ஆமா.
எல்லாருக்குமே அப்படித்தானா? என்ன நேக்குமே 7 பொம்னாட்டியும் பிடிக்கல உங்களுக்கு? ஆமா. வேற நம்மளுக்கு இன்னொரு ஆள் பாருங்க. இன்னொரு ஆள் பார்க்கவா? அப்போ ஒரு 230 ரூபா இருந்தா கொடுங்க. பரவாயில்லையே, சின்ன பையனுக்கு என்னமோ ஒண்ணுமே தெரியாது நினைச்சிருக்கேன். நீ விவரமா தானடா இருக்க. ஏதா இனிமே உன் பேரு முத்தையா இல்ல, இனிமே உன் பேரு மாமா. மாமாவா? ஆமா, அந்த வேலைதான் பார்த்துட்டு இருக்க. நீங்க சொல்றீங்க, அப்புறம் என்னைய போய் ஆளு பார்க்க சொல்றீங்க. சரி, நான் வீதியில போனா நாளைக்கு என்ன சொல்லுவா? வீதியில போனா என்ன சொல்லுவாங்க? ஓராம பொண்டாட்டிய போட்டி விட்டுட்டு வரேன் படுவா. அப்புறம் அப்படித்தான் சொல்லுவாங்க. படுவா படுவா படு யார்கிட்ட போய் பொண்டாட்டியா படுக்க சொல்லியா? படவான்னா ஒன்னு திட்டின்னு இருக்கு. என்னைய திட்டுறீங்களா? ஆமா, பொண்டாட்டியே வச்சு இங்க இது ஒண்ணு தெரியல, என்னைய திட்டி என்ன? இப்ப பாரு, அவ வந்த உடனே இன்னொரு விஷயம். என்ன தாத்தா? நீ தான் சொன்ன, அவட்ட நான் சொல்ல மாட்டேன். சரி, ஏன்னா நோக்கு அவ இனிமே பருப்பு உருண்டை கொடுக்க மாட்டான். ஆமா, இனிமேல் அப்புறம் எனக்கு பருப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆமா, எதையும் காமிக்க மாட்டான். பிள்ளைக்கு பிள்ளை வச்சிருக்க மாட்டான். நீ சொன்னேன்னு சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது. அவ வந்த உடனே அவளை கூட்டியாந்து என்கிட்ட விடு. ஏற்கனவே இருக்கையிலேயே உங்களால ஒண்ணும் பண்ண முடியல, மறுபடியும் கூட்டியாந்து விட்டு என்ன செய்ய போறீங்க? அடுத்தவா பொம்னாட்டியை தான் கூட்டியாந்து என்கிட்ட விடக்கூடாது. சரி, ஏன் பொம்னாட்டியை கூட்டியாந்து என்கிட்ட விடலாம். உங்க பொண்டாட்டிய நல்ல வேலை கொடுத்துருக்கீங்க. சரி அம்பி, நான் போய் அந்த ஆண்ட ஓரத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். சரி தாத்தா, அவங்க வரட்டும். ஒரு கையை பாக்குறேன். ஒரு கையை பாக்குறீங்களா? காலம் போன காலத்துல அதான இங்க விழுந்தா எந்திரிக்க முடியாது. உங்களுக்கு 7 பொண்டாட்டி, 7 பெண்டாட்டி கட்டி என்ன செய்ய? கடைசியில 7வது பொண்டாட்டிய கொண்டு போய் இவருக்கு பிடிக்கல போல. 7வது பொண்டாட்டிக்கு இவரை பிடிக்கல. அது வாட்டுக்கு போன இடத்துல நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேயே இது பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன செய்யுது? இப்ப தாத்தாட்ட இப்பத்தேன் தகவலை சொன்னேன். தாத்தா அதிகமா இப்பத்தே அவருக்கு கிளம்புது. வந்தேன், கோவத்துல இருக்காரு. போய் கூட்டு வரணும். மாமே 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 என்ன பண்ணிட்டு இருக்கியோ? என்ன ஸ்தானம் பண்றாங்களா? என்ன ஸ்தானமா? ரேப்பா மாமி, அப்ப இப்ப நான் உங்களை பார்க்கணுமே. அப்ப ஏன் மாமி என்ன ஸ்தானம் பண்ண பார்க்கணுமே? வாங்க மாமி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் மாமி? கேட்டீங்கள இங்கே, பார்த்தீங்களா இங்கே? கேட்டீங்களா இங்கே, பார்த்தீங்களா இங்கே? கேட்டீங்களா இங்கே, பார்த்தீங்களா இங்கே? கேட்டாலே
வாங்கோனா செஞ்சுட்டு போங்கோனோ உங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல தாத்தா, வீட்டுக்காரரு இல்ல காட்டுக்காரரு, என்னடா சொல்ற? தாத்தா இருக்காருல்ல, ஆத்துக்காரர் சொல்றியா? ஆத்துக்காரரு என்ன பண்ணாரு? அவரை வந்து நல்லவர்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா இப்படி அப்படி சொல்ற? அவர் நல்லவர் கிடையாது. தாத்தாவை அப்படி சொல்லாதடா. கிளவேன்னு நான் இவ்வளவு நாளா நினைச்சேன். சரி, ஆனா இப்பதான் தெரியுது அந்த ஆளு பெரிய உழவனா இருக்காரு. என்னடா அப்படி சொல்ற? அந்த புல்லுக்கட்டு கருப்பாய் இருக்காருல்ல சூத்திரவா, அந்த கருப்பாயே எப்பயும் புல்லுக்கட்டை கொண்டு வந்து எங்க ஓடுவா? கொல்லப்புறத்து வழியா தானே கொல்லப்புறத்துல தானே ஓடுவா. ஆமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் கண்ணார பார்த்தேன் மாமி. என்ன பார்த்த? கொண்டு வந்து நடு வீட்டுக்குள்ள போட்டுட்டு தாத்தாவும் அந்த புல்லுக்கட்டு கருப்பாயும் முத்தம் கொடுக்குறாங்க. அத நீ பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அது மட்டும் கிடையாது மாமி, நீங்க பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்தீங்கல்ல சுங்குடி புடவை, அந்த புடவையில பாதிய ஓட உடைச்சு கிழிச்சிட்டாரு. கிழிச்சு அந்த புல்லுக்கட்டு கருப்பாய்க்கு கொடுத்துட்டாரு. அது உங்களுக்கு தெரியாது இல்ல? தெரியாதுல்ல. தாத்தாவை சும்மா விடாதீங்க, நம்பாதீங்க. தாத்தாவை நம்பாம அப்புறம் யாரை நம்புறது? தாத்தா மோசமான ஆளா இருக்காரு மாமி. உங்க நல்லதுக்காகத்தான் சொல்லுறேன். ஆமா, நேரா பார்த்து பேசுறாங்க கூட நம்பிடுவேன்டா நானு. ஏன் மாமி? இந்த ஓரக்கண்ண சைடு பார்வையில ஒருத்தன் பேசுறான்னா அவனை நம்பவே மாட்டேன். ஏன் மாமி? கூப்பிடுற தாத்தாவா? தாத்தா தாத்தா இன்னைக்குதான் உங்களுக்கு செப்பு நல்ல செல்வ கிடைச்சிருக்கு. விடிய கதைக்கு சொல்ல மறுவாய் நீ கல்யாண மறுவாய் நீ வீட்டுல கலவன் துள்ளி விளையாண்ட கதையா உள்ள இருக்கு. அக்கரகாரத்துக்குள்ள நுழைய முடியல. இடத்துக்கு வர வழியில பூரா அக்கரகாரத்துல இருக்கவ காரி என்னவா? ஆமா, ஏன் துப்புறா? ஏன் துப்புறாளா? நான் பாராயணகத்துக்கு போனேன்ல, பாராயணகத்துக்கு போகையில நீங்க இங்க அகத்துல என்ன பண்ணிட்டு இருந்தேன்? என்ன சும்மா தான் இருந்தேன். சும்மா இருந்தேன் நம்ப சொல்றீங்களா? என்ன என்ன செஞ்சேன்? புல்லுக்கட்டு கருப்பாய்க்கு புல்லுக்கட்டுக்காய் எங்க போடுவா? கொல்லப்புறத்துல போடுவா. நீங்க முன்வாச வழியா அவளை எதுக்கு சூத்திரவாளை அகத்துக்குள்ள கூட்டிட்டு போனேன்? நான் அகத்துக்குள்ள அவளை கூட்டியாந்தானா? அவளை கூட்டிட்டு போனதும் இல்லாம எங்க அம்மா கொடுத்த சுங்குடி புடவையில பாதியா கிழிச்சு கொடுத்திருக்கீங்களா? முத்தேன் சொல்றேன், போய் தூக்கி பார்த்தா கிழிஞ்சிருக்கும்ன்றேன். நீ என்னடி எனக்கு என்ன தெரியாத இருக்கியா? வேத பாராயணம் கேட்க போன சாக்குல ராமானுஜயங்கர் ரகத்திலேயே படுத்து கிடந்து எந்திரிச்சு வந்துட்டு என் தலையில கள்ளத்திங்க போடுறேன். அபச்சாரம் அபச்சாரம், அப்படி பேசாதேனா. பாராயணம் கத்துக்க போனல ராமானுஜர் ஐயக்கார்ல
அவரு தொடையில தாளம் போட்டேன். நித்திர பண்ணுனேன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? நீ அவ தொடையில நீ தாளம் போட்ட, அவ என்ன பண்ணுனா? அவ தொடையில அவ போட்டா, உன் தொடையில போடலையா? ஏன்னா அவச்சாரமா பேசு. என் தொடையில அவரு பாட்டு பாடையில என் தொடையில தாளம் தட்டின்னு. அப்படியா? உன் தொடையில நீ தட்டி இருந்தா அவ தொடையில அவ தட்டி இருந்தா. ஆமாண்ணா. இவன் நம்ம முத்தைய இருக்கான் பாத்தியா? அவன் நீ ராத்திரி பூரா அவன் அகத்திலே படுத்துட்டாண்டு என்கிட்ட செண்டு மூட்டி விட்டுட்டாண்டி. அவன் உங்களையும் நீங்க கருப்பாய போட்டுட்டு படலுக்குள்ள வச்சுட்டு ஆட்டிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. படலு இப்படி ஆடி இருந்தா கூட நம்பி இருப்பானா? படலு இப்படி ஆடிச்சான். அப்படி ஆடிருக்காமே, இப்படி ஆடி இருக்கும். சரியா சொல்றேன். அப்ப என்ன நடந்துச்சு? பழக்க தோஷம். இங்க வா, நம்ம 2 பேரும் ஆத்துக்காரி இங்க வா, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம சிண்டு மூட்டி அவனுக்கு பிடிக்கலனா, ஏன்னா அவன் ஒத்தையா திரியறான்ல. அதானே அவனுக்கு ஒரு கால் கட்டைய போட்டு விட்டுருந்தோம்னா அப்படி செய்ய மாட்டான். கால் கட்டை அவனுக்கு எதுக்குண்ணா? இல்ல கால் கட்டை போட்டு கால் கட்டை அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா அப்படி செய்ய மாட்டான். ஏய் இங்க வாடாங்க. நான் யாரா உனக்கு? அம்மா மாதிரி. சின்ன பிள்ளையில இருந்து உன்னை நான் தானே வளர்த்துனேன். பசிக்குதுன்னு பால் கொடுப்பேன். ஆமா, சோறு நான் நோக்கு வந்து அப்பா மாதிரி. இங்க வா, நான் வந்து நோக்கு அப்பா மாதிரி. நோக்கு நான் பழம் கொடுப்பேன். ஆமா, நீங்க பழம் கொடுப்பீங்க, அவன் பால் கொடுப்பா. பால் கொடுத்தா அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் ஆடே நீக்கிட்டு கொடுத்தீங்கல்ல. மொச்சு மொச்சுன்னு குடிச்சியா? சப்பு சப்பு குடிச்சேன். அவன்கிட்ட கேட்க, நீ ஏன்ட்ட குடிக்கல, இன்னொருத்த இருக்கா என் மருமையை, அவன்கிட்ட குடிச்சிருப்ப. பாரு கடிச்சு குடிவான். இங்க வா. ஏண்டா எதுக்குடா தாத்தாவை அப்படி சொன்ன? தாத்தா தூக்கலைங்கிறாரு. மாமி, நான் ஒருத்தர் சின்ன பையன் இருக்குல்ல, எனக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? அடுத்த வருஷம் அக்கறை மேசிக்கு வரையில நீயும் ஒரு பொம்னாட்டியோட வந்துருவேன். சரியா? சரி. எப்பொழுது நீ தினமும் ஒரு பொம்னாட்டியை சந்திக்கிறீங்க, அந்த பொம்னாட்டியோட இங்க வந்து அது ஆகாது. அகத்துக்காரி அவன் சின்ன பேச்சுக்க நம்ம அடிச்சுட்டோம். சரி, அவனை விடு. நம்ம தலைக்கு மேல காரியம் இருக்கிறது. காசுன்னு பாக்காம பணம்னு பாக்காம போட்டு வாங்கிட்டு கூட்டிட்டு வந்தேல ஒருத்திய. என்னடா பண்ணிட்டு இருக்கா? அந்த அவர்ல ஏன் கேக்குறீங்க? 24 மணி நேரமும் விடியும் பகல அழுதுகிட்டே இருக்கா. அழுதுகிட்டே இருக்கானா? நீ என்னடா பண்ற? அகத்துல அழுதுகிட்டு இருக்கா. தாத்தா வேற வயசானவர், அழுதா என்னடா சொல்லுவா? என்ன நடக்குது? அப்படி நீ ஆக்கிட்டா அவளை போய் புடிச்சு இழுத்துட்டு வரேன். அவத்த எந்த நேரம் பாரு பொம்மை நாட்டி கூட்டிட்டு வந்ததுல இருந்து அழுதுண்டே இருக்கிறான். ஏன்னா அகத்துல அடுப்புல பால் வச்சுட்டு வந்த நான் மறந்துட்டேன். இப்பதான் செஞ்சிருக்கேன். என்ன அழுதுல இப்படி மேலவனா சென்ற
அப்பா அழகு லோகிதாசன் இருக்கான். ஆமா. அரவந்திட்டு இறந்து விட்டான் அப்பா, அரவந்திட்டு இறந்து விட்டான். உத்தரவு வாங்கி தாருமப்பா, உத்தரவு வாங்கி தாருமப்பா. தாத்தா பாம்பு பாம்பு பாம்பு. எங்கடா பாம்பு? உத்தரம் தாரும் ஐயா, நோக்கு குழந்தை போயிட்டான், எங்களுக்கு பணம் போயிடுத்து, அதுக்கு இருக்கு சரியா போச்சு. அகத்துல உள்ள வேலையை யாரு பார்ப்பேன், யாரு பார்ப்பேன்? அபி போய் செருப்புங்களை எடுத்துட்டு வா. தண்ணீர் குடம் எடுத்து நான் பெற்ற மகன் லோகிதாசன் இறந்து விட்டான் அம்மா. நான் எடுத்து நல்லடக்கம் செய்ய வேண்டிய உத்தரவு தார்கள். ஏண்டி அழுதுண்டே இருக்கிற? பையன் தானே போனா போயிட்டு போற, எதுக்கு அப்படி எல்லாம் சொல்லாதீங்களா? பெற்றவர்களுக்கு தான் பிள்ளையுடைய அருமை தெரியும், மற்றவர்களுக்கு என்ன தெரியும்? ஏண்டி அங்க போய் உற்பத்தி ஆகிற இடத்துல வதக்கு வதக்கு அடிச்சுட்டு இருக்கான். அவன் என்ன வார்த்தை சொல்றா பாருங்க. என்ன சொல்லிட்டா? இது தேவையா? உங்கனால தானே இது பூரா. என்னடி சொன்னா? அவ பிள்ளை பக்க முடியலன்னு சொல்றானா? எனக்கு இப்ப பிள்ளை வேணும். அகத்துக்காரி இங்க வா, இங்க வாடி. அவசரப்பட்டா பிள்ளை வராது. 10 மாசம் எண்ணி விரல விட்டுண்டே இரு. நீங்க என்னைக்கு நான் விரல விட்டுண்டே இருக்கிறது? இல்ல, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல தம்பி, 10 மாதம், 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் எண்ணி 10 மாதம் ஆன உடனே எனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் என்னை போலவே இருப்பான். விஷயம் இருக்கு. அவன் என்ன மாதிரி இருந்தா அவன் தம்பி அவன் மாதிரி தானே இருக்கான். அவ பிள்ளை பக்கல இப்படி பிள்ளை பத்து செத்துட்டான்னு சொல்லி போய் சொல்லிட்டு ஓடி போனான். அப்படி எல்லாம் பிள்ளை பணத்தை இதுல போடு. நான் எங்கு செல்வேன் தாயே? நான் பணத்துக்கு எங்கு செல்வேன்? டேய், பசுங்க தானே எடுத்துட்டு வாடா. என்னடா சந்த புனக சவாது அணிந்த கதையா அந்த புனக சவாது அணிந்தது கையாலே இப்போ தானு கரைச்சு தரையை மலகமாகினே ஆகினே ஆகினே முத்தும் பண்ணி பொழிற அணிந்தது கையாலே முத்தும் பண்ணி பொழிற அணிந்தது கையாலே இப்போ முக்கிய சம்பந்த வாரி தெளிக்கவும் ஆகினே ஆகினே இங்க வா. மாறப்புடி மாற பிடிக்கவா? ஒரு வார்த்தையை சொல்லுங்களம்மா. ஓடோடி தகன செய்து விட்டு வருகிறேன் தாயே. நீயும் ஒரு வார்த்தை சொல்றீ, என்னால இந்த வேலை செய்ய முடியாதுன்னு. ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை, முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க, வேலை முடிஞ்சிச்சு. பூரி பண்ணிட்டு என் கணவர் தாங்கள் கழிவதை போல என்னாலே கழிய முடியவில்லை அம்மா. நான் என்ன செய்வேன் தாயே? விலையோ விலை என்று எனது மன்னவர் விலை கூறி வரும்பொழுது எங்களை விலை
விலைக்கு வாங்கி உணவு கொடுத்த தாய் அல்லவா? ஏண்டி அழுது அழுது தொடடி கண்ணை தொடடி இப்படி என் பிள்ளை அங்கே இறந்து கிடக்கின்றான். அவன் கிடக்கட்டு முடி கண்ணை தொட தொடைக்க முடியவில்லை அம்மா. கண்ணை தொடடி சிரி தாத்தாவை பார்த்து சிரி. என்னால் முடியவில்லை அம்மா. நான் சிரிக்கிறேன்ல நீ சிரி. அப்ப எங்களை பார்த்தா உனக்கு அழுகையா வருதா? அம்மா அப்படி எல்லாம் இல்லை அம்மா. மாற வாங்கடி அம்மா இது என்ன செய்வது தம்பி? நீ பொம்மனாட்டி தானே நீ? அப்பா இதை என்ன செய்ய வேண்டும் அப்பா? என்ன செய்ய வேண்டும் அப்பா சொல்லப்பா. இத வச்சு தாத்தா தலையில 10 அடி, மாமி தலையில 10 அடி. அப்பா என்னவென்று கேட்கிறேன். எனக்கு இந்த வேலை செய்து பழக்கமில்லை அம்மா. நண்டு ஊறுது அடிக்கிறாப்ல. அது நல்லா அமுக்குவாப்ல. சிக்கி இருந்தா வெதிப்பு இருப்பான். எப்படி வீதியில நாளைக்கு போய் சொல்லுவான், இந்த அவர் வேலைக்காரிக்க வழக்கமா சொல்லுவாங்க கையை அப்படின்னு. என்னடா சொன்ன? நான் நல்லாத்தே அவட்ட என்ன சொன்ன? நீ என்னடா சொன்ன? எப்படி வேலை செய்யணும்னா அவங்க 2 பேர்த்தையும் தாத்தாட்டையும் கேளு, மாமியாட்டையும் கேட்க சொன்னேன். அவன் சொன்ன மாதிரி செய்ய வேண்டியதாடி. நோக்கு எங்கடி போச்சு அறிவு? அவன் சொன்ன மாதிரி செய்யடி. அவன் என்ன சொன்னானோ அதை செய்ய. அடிக்க சொன்னானா? பெற்ற வயிறெறிய செத்த மகனே கேட்டு கதளித்து தடுவாய். முத்தம்பெருக்கி வைத்தேனே மறையோரே. போட்டுட்டு அந்த கோலப்படி வாங்க இங்க பிடிக்க வாங்க. கோலப்படுறா. அவங்க பொண்டாட்டியை பிடிக்க சொல்லுங்க. நீ சின்ன பையன் பழகிக்கணும் சொன்னா பொண்டாட்டிய பிடிக்க சொல்றான் பாரு. நான் சொன்னது கோல மாவு. கோலமாவா? எடுத்துட்டு வா. இந்த எடுத்துட்டு வா. தாலாட்டும் பூங்காட்டும் நள்ளிரவே நான் விழிக்க
போகும் இது வசந்தானோ இயற்கை அடிமைப்பட்டேன் இது நிஜம்தானா பாடலும் போன பாடல் நாடு கரை திறந்தானே சொன்ன மாதிரி அதுக்கு நீ லாயக்கு போட மாட்டேன் ஒரு கடா ஏடா பிராமணத்துல மச்ச கோலம் போட்டிருக்கா நீ அழி அழிடா அழிடா கால் படாம கடந்தா கால் மடக்கூடாது கை அழிக்க கூடாது இப்படி திரும்பிடுங்க நாசமத்து போறோம் ஆக்கிர மாதிரி எந்திரிச்சு அழி அழி அழிக்க தெரிஞ்சேடா நீ நின்னாதான் எங்காவது உட்கார்ந்து சந்தி போட்டு முடித்து விட்டேன் ஐயா ஒரு வார்த்தை பழுங்கால நெல் குத்தி வெங்கல குண்டாவில் அரிசியை ஊற போட்டு விட வேண்டும் குழந்தை இருந்தா சொன்னது யாரு உன்னுடைய இறந்த குழந்தை எடுத்து நல்லடக்கம் செய்வாயோ அல்லது வீதியில வீசிட்டு வருவாயோ எனக்கு தெரியாது பொழுது விடுகிறதுக்குள்ள வரணும் அப்படி வரல 100 போய் சொன்னதுக்குள்ள அவை புரிகிறது செல்லும் பொழுது மாடங்கள் தோறும் திருவிழா கேட்டு விட்டு போயிட்டு சீக்கிரம் ஒரு கையினால் பாலமுதம் கொண்டிருந்த கைகள் நோக 3 வருஷத்துக்கு முன்னாடி உலக்க உரல் இருந்துச்சு காணா இரு கையாலே நெல்லு குத்த எந்தந்தலை விதிவசமோ விதிவசமோ ஒரு கையின ஒரு கையின இரண்டு கைகளோட இரு கையினால் நெல்லை குத்த இரு கையினால் நெல்லை குத்த ஒரு கையினால் இரண்டு மருவமுள்ளை மல்லிகையோ வாரியனை திட்ட கையாள் பெருவுலக்கை பிடித்து குத்த அந்த பிரம்மனிட்ட கட்டளையோ கட்டளையோ மல்லிகையோ வாரியனை திட்ட கையாள் ஒரு மகனை வைத்திருந்தேன் இந்த உலகம் அதை ஆழ்வான் என்று அருமை மகன் காலகத்தில் 64 மாண்டதாலே ஒரு மகனை வைத்திருந்தேன் ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகமதை ஆழ்வான் என்று அருமை மகன் காலகத்தில் நான் பெற்ற மகனை உன்னை வர வேண்டும், கட்டி அழைத்து முத்தம் கொடுக்க வேண்டும், மடியில் எடுத்து அழுக வேண்டும் என்று நினைக்கிறேனடா. தாயே பராசக்தி, எனக்கு ஏனம்மா இப்பேற்பட்ட துன்பத் துயரங்களை கொடுத்தார்? நாடிலிருந்து நகரிலிருந்து நாட்டு மக்களை இழந்து
இதோ வந்து விடுகிறேன். தாராவதி என்று சென்றார், எங்க இருக்கின்றாரோ தெரியவில்லை. பெற்ற பிள்ளையாவது பார்த்து கொண்டு இருப்போம் என்றால் அவனும் இல்லாமல் என்னை அளவைத்து வேடிக்கை பார்க்கின்றாயே தாயே, நான் என்ன செய்வேன்? ஒரு நாள் இரவு, ஒரு நாள் இரவு, பகல் போல் நிலவு, கனவினிலே தாய் வந்தாள். ஒரு நாள் இரவு, பகல் போல் நிலவு, கனவினிலே தாய் வந்தாள். கண்ணா சுகமா, கிருஷ்ணா சுகமா, கண்மணி சுகமா, கண்மணி சுகமா சொல்லுகின்றார். ஒரு நாள் இரவு, பகல் போலவே கனவிலே தாய் வந்தாள். குங்குமம் வைப்பது நெற்றியிலே தீர குழப்பம் தெரிந்தது கண்களிலே. குங்குமம் வைப்பது நெற்றியிலே தீர குழப்பம் தெரிவது முகத்திலே. குங்குமம் வைப்பது நெற்றியிலே தீர குழப்பம் தெரிந்தது கண்களிலே. தங்கம் போலொரு இதழினிலே, தங்கம் போன்றொரு இதழினிலே ஒரு சத்து பிறக்கின்றது வார்த்தையிலே, தயக்கம் பிறக்கின்றது வார்த்தையிலே. ஒரு நாளிலே பகல் போலிலே கனவினிலே ஒரு விளக்கு திருவிளக்கு ஒரு மகன், ஒரு விளக்கு திருவிளக்கு ஒரு மகன் மகனுக்காக ஒரு விளக்கே நீ வைத்தே மறையோ. அண்ணன் ஜெயரமஸ் அவர்களுக்கு எதிர்காலம் பயங்கரமான எதிர்காலம் இருக்கு. இப்ப யூடியூப் சேனல்ல நாங்க பார்த்திருக்கோம். முத்துச்சிற்பி, மூக்குத்தி முருகன் இப்படி ஆளுங்கன்னா போய் பாடுறத நாங்க ரசிச்சிருக்கோம். அவங்கன்னா சினிமா கலைக்கு வந்துதான் சிற்பி போனாரு. அது மாதிரி என்னுடைய வாழ்ல உங்களுடைய வாய்ஸ் மாதிரி நான் கேட்டதும் இல்ல பார்த்ததும் இல்ல. பின்பாட்டுக்காரரு கொஞ்ச நேரம் பாடுவாங்க, தொண்டை இழுக்கும், எதுவும் பண்ணும். ஆனா உங்களுடைய சுதி உங்களுக்கு சரியான எதிர்காலம் இருக்கு. நீங்க யூடியூப் சேனல் பயன்படுத்தி நீங்க போனீங்கன்னா சீத்தமில்லையோ இந்த விஜய் சூப்பர் சிங்கர்லயே உங்களுக்கு சரியான லைஃப் இருக்கு, பயன்படுத்திக்கிறீங்க. நான் உங்களுக்கு அன்பளிப்பா தரல, உங்களுடைய திறமைக்கு தர்றேன். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. அண்ணனுடைய பாராட்டுகள் ரொம்ப நன்றி. ஏன்னா வள்ளிதரமணன் நாடகங்களுக்கு தான் நிறைய என்னை கூட்டி போவாங்க. நம்ம முன்னாடியே வந்து புக் ஆயிடுச்சு. அர்ச்சந்திராவுக்கு நான் புதுசுதான், ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பண்றேன். அவ்வளவு நான் பார்த்ததே இல்ல. பயங்கர வாய்ஸ், உங்க வாய்ஸ், உங்க தூக்கி அமுக்கிற வாய்ஸ். பேர் சொல்லணுமானே? பேர் சொல்லணுமா? என்ன பேர் சொல்லணுமா? நமது அலாஸ்திரி மடத்தை சேர்ந்த பாலமுருகன் ஹார்மோனியம் பின்பாட்டுக்காரர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பை கொடுத்திருக்கிறார். நன்றி. அவருக்கு 100 ரூபாய். ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார். அதாவது ஹார்மோனியம் பின்பாட்டுக்காரர்கள் குரல் அழகா இருக்கு, அதனாலதான் அவர் ரொம்ப பாசமா வந்து